எண்ணத்தான் நவீன கண்டுபிடிப்புகள் உலகில் வந்தாலும் தொன்று தொட்டு பாரம்பரியமாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் இன்று வரை தைப்பொங்கல் திருநாளில் மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருநாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் மண்பாண்டம் தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட புது பானைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் விற்பனை நல்ல நிலையில் இருந்தாலும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை இன்னும் மேம்படவில்லை என மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவர் கூறுகையில், தைப்பொங்கல் திருவிழாவை ஒட்டி பானையின் அளவுகளை பொறுத்து அதன் விலை 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் ஆர்வமாக புதிய பானைகளை வாங்கிச் சென்று தங்களது நிலத்தில் விளைந்த புத்தரிசியில் பொங்கலிட்டு நன்றியை தெரிவிக்கின்றனர். மேலும் அலுமினிய பாத்திரங்கள் போன்றவற்றில் செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த அவலூர் பகுதி மண்பாண்டம் தொழிலாளி பாபு கூறும்போது, நாங்கள் தலைமுறையாக மண்பாண்ட தொழிலை செய்து வருகிறோம். எங்களது வாழ்வுக்கு தமிழக அரசு எந்த உதவியும் செய்யாமல் உள்ளது. முதலாவதாக மண்பானை செய்வதற்கு மூலப்பொருளான மண் கிடைப்பதில் மிகவும் சிரமப்படுகிறோம். அதேபோல் மழை காலங்களில் மண்பாண்டங்களை சேமித்து வைக்க கிடங்கு இல்லாமல் தவித்து வருகிறோம். கரும்பு, பச்சரிசி உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்வது போல பானையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஏரியில் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம். செஞ்சாலும் ஊரில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. சரி, அதை தாண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் போலீஸ் வயலில் மடக்குது. வயலில் மடக்குனாலும் அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு வந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து எங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு அரசு நல்ல வழிமுறை பண்ணி கொடுக்கணும். மண் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மழை டைமில் எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். குடோன் கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதுக்கடுத்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு பருப்பு கொள்முதல் பண்ணுறாங்க, அரிசி கொள்முதல் பண்ணுறாங்க, கரும்புலாம் கொள்முதல் பண்ணுறாங்க இந்த பண்டிகை காலங்களில். அதுபோல் பண்டிகை காலங்களில் பொங்கல் டைமில் எங்கள் பானைகளையும் கொள்முதல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ தான் எங்களோட வாழ்வாதாரம் உயரும். அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு.